ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்தோன்ற ஒரு சின்ன ரீகால் நினைவூட்டலோடு நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த நினைவூட்டல் அப்படிங்கிறது எதுக்காக பண்ணுறோம்? நம்மளுடைய கண்டினியூஸ்க்காக, ஒரு கண்டினியூட்டிக்காக நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னு வரும்போது இப்போ எழுதக்கூடிய சென்டென்சஸ் கொஞ்சம் ஈக்குவலாகவும் கொஞ்சம் நமக்கு ப்ராம்ப்டிங்காகவும் இருக்கும். அதுக்காக பார்க்குறோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த நினைவூட்டலுங்களை நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? காலங்கள், டென்சஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? ஸோ டென்சஸ் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான டென்சஸ்? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், அந்த மாதிரியான காலங்களை நம்ம எப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ அப்போ எப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அந்த விஷயங்களை நம்ம எப்படி கரெக்டாக கண்டினியூஸாக, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனலாக பேசணும், ஆனால் ஃப்யூச்சரில் வரக்கூடிய விஷயம் அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் வரக்கூடிய விஷயத்த எப்படி பர்ஃபெக்ஷன்ஸாக பேசலாம்? அதாவது பர்ஃபெக்ஷன்ஸ்னா இன்னொருத்தர் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது, அதுதான் பர்ஃபெக்ஷன்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான். இதே போல் நம்ம என்ன பண்ணோம், கண்டினியூஸில் பேசணும், தொடர்ச்சியாக பேசணும் அப்படிங்கும்போது அந்த தொடர்ச்சியிலே நம்ம என்ன பண்ணோம், பாஸ்ட்டில் பேசணும், நெகட்டிவில் பேசுகிறோம், ஃப்யூச்சரில் பேசுகிறோம், அந்த மாதிரி நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம மாற்றிக்கலாம். ஆஸ் பர் ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அப்போ ரூல் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுலேயும் வேர்ப் ஆக்ஷன்ஸோடு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, இன்றைக்கான ரூல் என்ன, அதை எப்படி சென்டென்ஸாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோன்னா நெகட்டிவ்ங்கிறது வந்து விச் இஸ் இண்டிகேட் நாட் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நெகட்டிவில். ஸோ அதுக்கப்புறம் வேர்ப். ஸோ நம்ம வேர்ப் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். V1, V2 அண்ட் V3. ஸோ V1ங்கிறது விச் இஸ் இண்டிகேட் ப்ரெசன்ட், V2 வந்து விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ V1 வரும்போது கட்னான்றது வெட்டுறது இல்லையா? ஸோ அது எனிதிங், கட்டுங்கிறது ஒரு காய்கறி கட் பண்ணுறதோ, இல்லை அதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதோ, இல்லை ஏதாவது ஒரு பேசுகிற விஷயங்களை கட் பண்ணுறதோ, ஒரு வீடியோ கட் பண்ணுறதோ, சம்திங் எல்ஸ் டு பி கட் பண்ணுறது. அதாவது டு பி ஸ்டாப்னு கிடையாது, நிறுத்துறது கிடையாது, அந்த இடத்தோட கட் பண்ணுறது. அப்போ வெட்டு அப்படிங்கிறது தான். இதில் V2 V3யுமே நமக்கு என்ன தான் வரும், கட் அப்படிங்கிறது தான். அப்போ மூணுக்குமே சிலர் வந்து கட்டட்லாம் சொல்லுவாங்க. கட்டட்லாம் எதுவுமே கிடையாது. கட் தான். V1ம் கட் தான், V2 கட் தான், V3யும் கட் தான். ஸோ கட்டட் அப்படிங்கிறது ராங்கான ஒன்று. ஸோ இதுதான் நமக்கு. இப்போ வேர்ப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட்ஸ் நல்லா இருக்குன்னு பார்ப்போம். I, we, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, சப்ஜெக்டோட ரோலில் இருக்காங்க. இப்போ சப்ஜெக்ட் ரெடி, வேர்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூல் எழுத போகிறோம். என்ன ரூல் எழுத போகிறோம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் எழுத போகிறோம். ஸோ அப்படி வரும்போது ஒன்று ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்க்கு அப்புறம் என்ன ஒரு ஆஸ் பர் ரூல் வந்து வில் ஆர் ஷல். நெகட்டிவ் வரும்போது நாட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் V3. ஸோ V3ங்கிறது விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது இல்லையா? ஸோ அப்போது நமக்கு சப்ஜெக்ட் வந்து ரூலோட ரெடி பண்ணியாச்சு. சப்ஜெக்ட் ஒரு பக்கம், ரூல் ஒரு பக்கம், வேர்ப் ரெடி. இப்போ சென்டென்ஸ் எழுத போகிறது தான் இல்லையா? ஸோ எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் எடுத்துட்டேன் he. ஸோ வில் ஆர் ஷல் எனிதிங் கேன் பி டேக். ஸோ he will not have. ஸோ ரூலை ஃபஸ்ட்டு எழுதி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. he will not have. V3 வந்து கட், he will not have cut. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், அவன் வெட்டியிருக்க மாட்டான். எதை வெட்டியிருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான். he will not have cut his hair. ஸோ அவனோட ஹேர் ஸ்டைல் என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க, ஸோ ட்ரிம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரோட ஹேர் கட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவர் ஹேர் கட் பண்ணியிருக்க மாட்டாருங்கிறத ஒரு ஷார்ட் விஷயமாக நம்ம சொல்லிக்கலாம். அப்போது he will not, ஹீங்கிறது அவன். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், ஹிஸ் ஹேர். ஹிஸ்ங்கிறது வந்து விச் இஸ் இண்டிகேட் அவனுடைய இல்லையா? அவனோட என்ன பண்ணல, ஹேர் அப்படிங்கும் போது முடியை என்ன பண்ணிக்க மாட்டான், will not have cut. வெட்டி இருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ அவனுடைய முடியை வெட்டி இருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், அவனுடையங்கிறது வந்து இன்டைரக்ட் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம்.
ஹிஸ்ஸுங்கிறது விச் இஸ் பிளேயிங் எ ரோல் as இன்டைரக்ட். ஸோ இன்டைரக்ட் வரும்போது அது அவனுடைய இல்லை அவளுடைய, அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சப்ஜெக்டில் யாரை இண்டிகேட் பண்ணுதோ அதுக்கு ஏற்றப்பல இந்த ஹிஸ்ஸை வந்து நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஜெக்டில் அவனை இண்டிகேட் பண்ணுறதால நான் அவனுடையன்னு எடுத்திருக்கேன். இதே சப்ஜெக்டில் அவளை இண்டிகேட் பண்ணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அவளுடைய அப்படின்னு எடுத்துக்கலாம். விச் இஸ் பிளேயிங் அ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்டாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கே ப்ளே ஆகுறது அப்படின்னா. மற்றபடி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி இதையே நீங்கள் இன்னும் எப்படி எழுதலாம்னா ஹீ won't அப்படிங்கிறது எழுதலாம். He won't have cut his hair. ஸோ வில் நாட் பதிலாக won't அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஷார்ட் ஃபார்ம் தான், மற்றபடி மீனிங்ஸ் எல்லாமே சேம் தான். இதே நீங்கள் ஷல்லுன்னு சொல்லிக்கலாம். ஹீ ஷல் நாட் ஹேவ், அவன் பண்ணியிருக்க மாட்டான், செய்திருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வில் அண்ட் ஷல்லுங்கிறது வந்து எந்த விஷயத்த அவங்க பண்ணலையோ அதனால் நமக்கு சொல்லக்கூடியது. அதாவது ரிக்வெஸ்டிங்காகவும் கிடையாது, ஆனால் அந்த விஷயத்த கரெக்டாக இண்டிகேட் பண்ணுறது தான் நமக்கு வரும். வில் ஆர் ஷாலுங்கிறத ஃப்யூச்சரில் சொல்லும் போது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி கட் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் இதில் மட்டும்தான், அதாவது ஒரு ஃபிசிக்கல் டேர்னில் தான், ஒரு பேப்பர் கட் பண்ணுறதோ இல்லை ஒரு பேசுகிற அதாவது என்ன சொல்ற ஹேர் கட் பண்ணுறது இதில் மட்டும் தான் சொல்லணுன்றது கிடையாது. ஈவன் தோ ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணுறாங்க அதில் கட் பண்ணணும், இல்லை ஒரு ஆடியோ விஷுவல் எடிட் பண்ணுறாங்க அதில் கட் பண்ணணும். அந்த மாதிரி எந்த இது டேர்ன்ஸாக இருந்தாலும் நம்ம எஃபெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can யூஸ் த வேர்ட் ஆஸ் அ கட் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது இப்படி இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, கட்டடுங்கிறது கிடையாது, ரிமைண்ட் யூ அகெயின் கட்டுங்கிறது தான். இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுக்கிட்டு இந்த ரூல் வச்சுக்கிட்டு இன்றைக்கான ஹோம்ஒர்க்காக ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.